Hello friends, welcome to Ronnie Tailors. போடுற டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். ரெண்டாவது லைன் வந்து நம்ம ரெட் கலர் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு பிஎல் எடுத்திருக்கேன், ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். திரும்பவும் பிஎல் 1 சுகர் பீட்ஸ் 1 எடுத்துக்கலாம். போட்டுக்கலையா, அதுக்கு திரும்பவும் நம்ம வந்து கிளிப் ஸ்டோன் போட்டு பிஎலும் சுகர் பீட்ஸும் இங்கே எப்படி போட்டிருக்கோம் அதே மெத்தடில் நம்ம அந்த லைன் பூரா போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி நான் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். போட்டு இது சுற்றில நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோனு. இந்த மாதிரி பெரிய ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டோன் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் நான் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். இதில் வந்து சின்னதாக திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கேன், கிளிப் ஸ்டோனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ரெட் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன், இதில் வந்து நம்ம திலகம் ஷேப் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். அந்த ஸ்டோன் போட்டுக்கலையா திலகம் ஷேப் ஸ்டோன், அதில் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல ஸ்டோனை இந்த சுற்றி அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று மட்டும் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே அதே அளவுக்கு கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோனு. போட்டுட்டு இதில் ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுக்கலாம்.
இதில் ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு பிஎல் ஒன்று சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டுட்டு திரும்பவும் நம்ம கிளிப் ஸ்டோன் போட்டுட்டு இந்த மாதிரி பிஎலும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கோல்டு கலர் பீட்ஸ் போட்டுக்கலாம். கோல்டு கலர் ஆன்டிக் பீட்ஸு, சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பிஎலும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். இங்கே போட்டிருக்கதே மாதிரி நான் இன்னொரு லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவோட ஒயரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கிளிப் ஸ்டோனும் பிஎலும் சுகர் பீட்ஸும் போட்டிருக்கேன். நம்ம இங்கே எப்படி போட்டோம் அதே மெத்தடில் தான் இதுவும் போட்டிருக்கோம். நெக்கோட போர்ஷன் வந்து இந்த லைன் வரும். இந்த லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.